7 நாள் 7 ஹெல்த் ட்ரிங்க்ஸ். காலையில் 6 to 7 சிலம்பம் போகிறேன் பசங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அவக்காடோ, இது வந்து ஜஸ்ட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். இதில் உள்ள இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு பால் போட்டு நல்லா அடிச்சுட்டு அப்புறமா அதில் கொஞ்சமாக தேன் கலந்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். காலைல குடிச்சிட்டு போகும்போது அவங்க எனர்ஜெட்டிக்காக விளையாடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா மின்ட் அண்டு புதினா, இஞ்சி இந்த ரெண்டையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். புதினா வந்து காலையிலே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இஞ்சியும் சாப்பிடும்போது வயிற்றில் வந்து செரிமான பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும். இப்போ இந்த கேரட் கூட சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி குடிக்கிறதுனால இந்த ஜூஸ் நான் வந்து போட்டு கொடுப்பேன். இந்த ஆர்டர் படி தான் நான் டெய்லி போடுவேன்னு கிடையாது. இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம கொடுத்தா போர் அடிச்சிடும். அப்புறம் ஏபிசி, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த 3 சேர்த்து கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுவும் தேன் கலந்து நான் கொடுத்துட்றேன். அதுவும் வந்து காலையிலே குடிச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும்போது இன்னுமே அது வந்து சீக்கிரம் போய் நல்ல ஒரு வேலை செய்யும். அப்புறம் மாதுளத்தில் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் சேர்த்து அதையும் அடித்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்றது. அப்புறம் ஏபிசி மறுபடியும் இதில் வந்து கேரட்டுக்கு பதிலாக நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து குடிக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காயோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஏபிசி ஜூஸ். அப்புறமா சத்து மாவு, இது வந்து நான் ஒரு 25 தானியங்கள் போட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நாட்டு சக்கரை கலந்து தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு அதை வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அதை விட்டுட்டாலும் டக்குன்னு கட்டி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சு ஆறின பால் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு கப் நீங்கள் வந்து குடிச்சிட்டு போகும்போது அதுவும் பசங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக இது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபைனலாக கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இஞ்சி ஜூஸ். இந்த இஞ்சி ஜூஸ் வந்து அப்படியே அரைச்சி குடிக்கக்கூடாது. இந்த இஞ்சி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய விஷயம் கவனிக்கணும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் டேயில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே போடுறேன். இந்த இஞ்சி ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு வந்து இது நிறைய பிரச்சனைக்கு வந்து தீர்வாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் டெய்லி கொடுத்துட்டு போகும்போது அவங்களும் நல்லாவே எனர்ஜெட்டிக்காக விளையாடிட்டு வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.